கண்டிப்பா போனோம். அதாவது தமிழக போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல், கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகலவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி, ஏஐடிசி, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்திருந்தனர். முன்னதாக இந்த தமிழ்நாடு அரசு தரப்பில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நேற்று கூட இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்ட நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில் இந்த வேலை நிறுத்த போராட்டமானது நடைபெறும் என தொழிற்சங்கம் அறிவித்த நிலை. திருச்சி மாவட்டத்தில் உள்ள இந்த 13 பணிமனைகளிலிருந்து மாநகர் மற்றும் இந்த புறநகர் பேருந்துகள் என 60% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. அதாவது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து துவாக்குடி, திருவாரூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், சமயபுரம் ஆகிய புறநகர் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையத்திலிருந்து குறைந்த அளவிலான இந்த பேருந்துகளை அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வழக்கம் போல இந்த தனியார் பேருந்துகளை இயங்குவதால் மக்கள் ஓரளவு சிரமம் இல்லாமல் போய்கின்றாலும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகித்தான் வருகிறார்கள். மிகுந்த பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் இல்லாமல் பேருந்துகள் மக்கள் கூட்டமானது வெறிச்சோடித்தான் காணப்படுகிறது. பொதுவாக இந்த பஸ் பணிமனைகள் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த ஓடும் பஸ்ஸை யாரும் தடுத்து நிறுத்துவார்கள் என்பது நடவடிக்கை இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது மட்டுமில்லாமல் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், அதாவது தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் பணிமனைகளிலும் பொதுவாக பேருந்துகள் மக்கள் வெறிச்சோடித்தான் காணப்படுகிறார்கள். இங்கும் அதே போல 50-60% பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்படுகிறது. பொதுவாக இருப்பினும் பொதுமக்களின் வருகை என்பது குறைவாக காணப்படுகிறது. பணம் பிரபாகரன், தற்போது இந்த 60% பேருந்துகள் இயக்கம் என்பது பொதுமக்களுக்கு சற்று நிம்மதி அளிக்கக்கூடிய விஷயமாக பார்த்தாலும் அந்த ஆட்டோ உள்ளிட்ட அந்த வேறு போக்குவரத்தை நம்பியும் பொதுமக்கள் தற்போதைய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் ஏதேனும் பாதிப்பிற்குள்ளாகி இருக்கிறார்களா? பொதுமக்கள் இது தொடர்பாக ஏதேனும் குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கிறார்களா? கட்டகமானோம். அதாவது பேருந்து என்பது அரசு பேருந்துகள் 50-60% பேருந்துகள் மட்டும்தான் இயக்கப்பட்டுகிறது. தற்போது பெருமூச்சு விடுற அளவுக்கு இந்த தனியார் பேருந்து இருப்பதனால் மட்டுமே அவர்கள் இது பண்ணுகிறார்கள். பொதுவாக இந்த ஆட்டோ இவர்களுடைய நாடிதான் அவர்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது. இந்த காலை நேரங்களில் அவர்கள் வேலைக்கு செல்வார்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வார்கள், மிகுந்த சிரமத்திற்கு தான் உள்ளாகிறார்கள். இதனால் தற்போது பார்த்தால் அவர்கள் ஆட்டோவை மற்ற வாகனத்தை நம்பி வாடி வருவதால் இந்த பேருந்து நிலையத்தில் மக்கள் என்பதை வெறிச்சோடித்தான் காணப்படுகிறார்கள். இருப்பினும் பொதுமக்கள் வருகை என்பது இந்த பேருந்து நிலையத்தில் குறைவாகத்தான் உள்ளது. போனோம்.